அவர் உடன்பிறப்பே என்று அழைக்கும் பொழுது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னா சொல்லி அழைப்பாங்க. என்னுடைய சகோதரர்களே, தோழர்களே என்று அழைக்கும் பொழுது அங்க பெண்களுக்கு இடம் இருப்பதில்லை. அதனால தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்பே என்று அழைத்த பொழுது அத்தனை பேரையும், சகோதரர்கள், சகோதரிகள், அண்ணன், தங்கை என்று அத்தனை குடும்பத்தினரையும் ஒன்றாக இணைத்து சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை மந்திர சொல்லை சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் டெல்லியில போய் நிதி ஆயோக்ல பேசும் பொழுது பெருமையாக சொல்கிறார், 42% பெண்கள் தமிழ்நாட்டில் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்னு. அந்த உழைக்கக்கூடிய பெண்களை உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்கே போய் பெருமையாக சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்தது திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் தான். இந்த சமூகத்திலே யாருமே அவங்கள பத்தி கவலைப்பட்டது இல்லைன்னு சொல்லக்கூடிய திருநங்கைகள், அவர்களுக்குன்னு ஒரு வாரியம் உருவாக்கி நான் பெருமையாக சொல்லுகிறேன். நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது இதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறேன். முதல்ல ஒரு மாநிலம் அவர்களுக்கு அங்கீகாரம் தந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடத்திய தமிழ்நாடு தான். அதுக்கு தலைவர் கலைஞருக்கு முன்னால் அவங்களுக்கு ரேஷன் கடை கிடையாது, பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, கல்லூரிக்கு போய் படிக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னா அந்த கொடுமையான சோக கதைகளை கேட்டீங்கன்னா அது உயிர் பிழைக்கிறதா இல்லையாங்கிற ஒரு தீயில நடந்துட்டு வர மாதிரி தான் அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ரண வேதனை என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். அதை ஹாஸ்பிட்டல்ல பண்ணலாம், ஆபரேஷனை டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு சட்டத்தை மாற்றி அவர்கள் உயிரை காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள். வாக்கு அரசியலை பத்தி கவலைப்படாதவர். அதை தாண்டி யாரெல்லாம் இந்த சமூகத்திலே, இந்த சமூகம் யார் மீது தன்னுடைய பார்வையை திருப்பவில்லையோ, பிச்சைக்காரர்களாக இருக்கட்டும், தொழில்நோயாளிகளாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அவர்களை பற்றி கவலைப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள். தனக்கு கண்ணு பாதிக்கப்பட்ட ஆக்சிடென்ட் ஆனப்ப அவர் தன்னுடைய கண்ணை பத்தி யோசிக்கல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆனா இதே மாதிரி பாதிக்கப்படக்கூடியவர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று கண்ணொளி திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலே நீங்க கூட சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு அழகான புகைப்படம் வந்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்திருப்பார், அவர் உட்கார்ந்திருப்பாரு, சுற்றி ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் அவரை சுற்றி நிற்பாங்க. அந்த அறையே அவர்களால் நிரம்பி வழியும். சில நேரங்களில் இடம் இல்லைன்னா அவர் சோஃபாவில் கை இருக்கிற இடத்துல கூட உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் அத்தனை பேர் சுற்றி இருந்து கொண்டு அவரை கேள்வி கேட்பார்கள். எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஊடகங்களை சந்தித்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் டெல்லியிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு கூட தயாராக இல்லாத ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு தயாராக இல்லாத, ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையான ஜனநாயக தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்ற அந்த பெருமை நமக்கு அத்தனை பேருக்கும் இருக்கிறது.